இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் ராமேஸ்வரம் மீன்பிடி டோக்கன் வழங்கும் அலுவலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை இன்று முதல் தொடங்கியுள்ளனர். இதனையொட்டி 800க்கும் மேற்பட்ட விசை படகுகள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் படகுகள் கரையோரம் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இலங்கை கடற்படை சிறைப்பிடித்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 30 பேரையும் 4 படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தும் மீனவர்கள் அதிக குதிரை திறன் கொண்ட காரைக்கால் மீன்பிடி படகுகள் மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி கடல் பகுதியில் மீன்பிடிப்பதை தடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை வயிற்று பொழப்புக்காக மீன்பிடிக்க போற மீனவர்களை சிறைப்பிடிக்கிறத மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் அபராதம் கோடிக்கணக்கில் அபராதம் வச்சு சிறையில வச்சு சித்திரவதை பண்றது, இதை இந்திய அரசாங்கம் வேடிக்கை பார்க்கறது வாடிக்கை நிகழ கிடக்கு. ஒரு காலத்துல இல்லாத நிலைமை இன்னைக்கு மீனவர்களே இன்னைக்கு ராமேஸ்வரமே இன்னைக்கு சுடுகாடு மாதிரி இருக்கு. மீன் பிடிக்க போன படகுகள் கடலுக்கு போன படகு கரையை திரும்பி வருமா வராதா என்ற நிலை ஒரு காலத்துல இல்ல. இன்னைக்கு போட்டு அனுப்பி விட்டுட்டு இன்னைக்கு சிறையில மீனவர்கள் எல்லாம் இன்னைக்கு தண்டனை கைதிகளாக அபராதம் விதிக்கப்பட்டு சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க. அவங்களே நம்பி இருக்கிற இந்த குடும்பங்கள், இந்த பெண்கள் எல்லாம் கண்ணீரும் கம்பாயமாக இன்னைக்கு போராட்ட காலத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கணக்கான மீனவர்கள் ராமேஸ்வரம் மீன்பிடி டோக்கன் வழங்கும் அலுவலகத்திற்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை கடற்படையின் தொடர் கைது நடவடிக்கைகளை கண்டித்தும் இப்பிரச்சினைக்கு ஒன்றிய அரசு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தியும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். என்ன சொல்லுவேன், அப்பா மீன் பிடிக்காதப்பா போயிருக்கு, போறது பிடிச்சிருக்குமா அழுகாதமா நீ அப்படின்னு ஏன் எனக்கு ஆதரவு சொன்னது. இந்த போராட்டத்தால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 25,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை இழந்துள்ளதுடன் நாள் ஒன்றுக்கு 10 கோடி ரூபாய் வரை அரசுக்கு வருவாய் இழப்பும் ஏற்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.